Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நாம் தூய பிரான்சிஸ் சேவியாரின் நவநாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அவரிடம் வந்து நமக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்மை மகிழ்விக்கின்றார். அன்பார்ந்த இறைமக்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையும் ஏதோ ஒன்றை நாம் சிந்திக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்க வேண்டியது ஆண்டவர் இயேசுவின் அன்பை பற்றி. ஆண்டவர் இயேசு அன்பு தூய சவேரியாரின் இதயத்தில் பற்றி இருந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த அன்பை பற்றி எறியும் அந்த அன்பை உலகெங்கும் சென்று ஆண்டவர் இயேசுவின் அன்பை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் பற்றி எறிய அவர் செய்வதற்காக நாடெங்கும் உலகெங்கும் சென்று அவர் இறைப்பணியை ஆற்றினார். ஆமாம், நாம் எப்படி அந்த அன்பை நாம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்பதை சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கடவுளாக இருந்தாலும் உலகின் மீது அன்பு கொண்டதால் அவர் மனிதனாக மாறி நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். அந்த அன்பு நம்மிடையே இருக்கின்றதா என்று எண்ணி பார்ப்போம். ஒரு ஊரில் வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு 3 மகன்கள் 2 மகள்கள். ஆனால் அவர்களுக்கு எப்போது வயதாகிவிட்டதோ, மகன்களும் மகள்களும் திருமணமாகி வெவ்வேறு இடத்துக்கு சென்று விட்டார்களோ, அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை. மகன்களும் மகள்களும் அவர்களுக்கிடையே ஒரு யோசனை வந்து அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள். மாதத்திற்கு ஒரு ஆள் பெற்றோர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட அந்த பெற்றோர்களை அந்த 5 பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளவில்லை. அந்த வயதான காலத்திலும் கணவன் தன்னுடைய மனைவிக்காக பனைமரத்தில் ஏறி அவருக்காக உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார். இருப்பினும் வயதாகிவிட்டதால் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாத காரணத்தால் அவருக்கு மனைவிக்கு எந்த உணவும் கொடுக்க முடியவில்லை. எனவே அந்த மனைவியானவள் நோய்வாய்ப்பட்டாள். அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர் அழுது கொண்டிருந்தார். இரவும் பகலுமாக அந்த மனைவி அழுது கொண்டிருந்தாள். அந்த அழுகையும் அங்கலைப்பும் பார்த்து அந்த கணவனால், வயதான கணவனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எதுவும் செய்யவில்லை. அப்படி இருந்த பொழுது ஒரு நாள் இரவு அந்த மனைவியானவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது வலியால் கணவன் தன்னிடம் இருந்த கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்தை அறுத்து அவனை கொன்று விடுகின்றான். அன்பார்ந்த இறைமக்களே, இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு அம்மா என்னிடம் வந்து அழுது கொண்டே பேசினார்கள். ஃபாதர், என்னிடம் இருந்த அனைத்தையும் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து விட்டேன். என் பிள்ளைகள் எவரும் என்னை பார்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் என்னிடம் ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்தது. அதை எனக்காகவே நான் வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மகன் பெங்களூரில் இருந்து வந்து இந்த வீடை வித்துவிட்டு நீ என்னோடு வந்துவிட்டு நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினான். அந்த மகனின் பேச்சை கேட்ட தாய் அந்த வீட்டை வித்துவிட்டு அவனுக்கு தேவையான அனைத்து பணத்தையும் கொடுத்துவிட்டு அவனிடம் மட்டும் ஒரு 30,000 ரூபாயை வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த 30,000 பெற்றுக் கொள்வதற்காக அந்த மகன் அந்த தாயிடம் கூறினான், ஏன் இந்த பணம் உனக்கு? நீதான் என்னோடு வரப்போகிறாயே. இன்று இரவு நீயும் நானும் பெங்களூருக்கு செல்கின்றோம். எனவே அந்த காசை என்னிடம் கொடுத்து விடு என்று கூறினார். அந்த தாயும் அந்த காசை பிள்ளைக்கு கொடுத்தார். இரவும் வந்தது. 2 பேரும் தூங்கினார்.
தூங்கினார்கள். ஆனால் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த மகன் அங்கே இல்லை. அந்த தாயை தனியாக விட்டுவிட்டு அவன் பெங்களூருக்கு சென்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட குடும்பமும் நம்மோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களும் நம்மோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படி வாழும் ஒவ்வொருவருக்கும் நாம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்விக்க போகின்றோம்? எப்படி நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இரண்டு அடையாளம் உண்டு. ஒன்று சிலுவை அடையாளம், இன்னொன்று அன்பு என்னும் ஒரு அடையாளம். சிலுவை அடையாளம் அது வெளிப்படையாக தோன்றுகின்றது. ஆனால் அன்பு என்னும் ஒரு அடையாளம் அது நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்விலும் வார்த்தையிலும் இருக்க வேண்டும். அதைத்தான் தூய பிரான்சிஸ் சேவியர் அவருடைய வாழ்க்கையில் செய்தார். அவர் ஏன் எங்கோ பிறந்து நம் நாட்டுக்கு இறைப்பணியாற்ற வர வேண்டும்? ஏனென்றால் அவர் நினைத்தார், ஆண்டவர் இயேசுவில் பற்றியிருந்த எரிந்து கொண்டிருந்த அந்த அன்பை ஒவ்வொரு மக்களுக்கும், உலகில் இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுப்பதால் அவர்களை இறை ஆட்சிக்கு இட்டு செல்ல முடியும் என்று அவர் எண்ணினார். அதனால் தான் அவர் நாடு விட்டு நாடும், கண்டு விட்டு கண்டம், கடலை தாண்டி இந்த இந்தியாவிற்கு வந்து இயேசுவின் அன்பையும் வார்த்தையையும் பரப்பினார். ஆம், அன்பார்ந்த இறை மக்களை, அவர் கற்றுக் கொடுத்த அந்த அன்பு, ஆண்டவர் இயேசுவில் இருந்த அந்த அன்பு, ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த அன்பு நம்மிடையே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் பேரளவில் கிறிஸ்தவர்களாக பேசிக்கொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், நாம் எப்பொழுது நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்கின்றோமோ, ஒருவருக்கொருவர் நாம் மன்னித்து வாழ்கின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் ஒவ்வொருவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அன்பார்ந்த இறை மக்களை, எப்படி நமது அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று இன்றைய இறை வாசகம், நற்செய்தி வாசகம் அழகாக நமக்கு கூறுகின்றது. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, மருத்துவமனையில் இருப்பவர்களை போய் சந்திப்பது, சிறையில் இருப்பவர்களை போய் சந்திப்பது, உடையின்றி இருப்பவர்களை உடை கொடுப்பது என்று பல்வேறு நற்பணிகள் நாம் செய்யும் பொழுது நம்முடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்றோம். நாம் தூய பிரான்சிஸ் சேவியரை போல் உலகெங்கும் சென்று மற்றவர்களை அன்பு செய்ய ஆண்டவர் அழைக்கவில்லை. மாறாக நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்ய அவர் அழைக்கின்றார். கட்டளைகள் அழைக்கினார். முதலாவது, நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய்வது. இரண்டாவது என்ன? தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. நம்மிடையே பல்வேறு மக்கள் கடவுளை அன்பு செய்கிறார்கள். கடவுளுக்கு இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள். கடவுளுக்கு பல்வேறு செயல்களை செய்கிறார்கள். ஆனால் தம்மோடு இருப்பவர்களுக்கு செய்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நம்மிடையே பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கோயிலுக்கு பல்வேறு விதமான நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பிறருக்கு பல்வேறு விதமான நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தம்மோடு இருக்கும் வயதான பெற்றோர்களுக்கு, தம்மோடு இருக்கும் நோயற்ற பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதைத்தான் அழகாக சொல்வார்கள், நான் கடவுளை அன்பு செய்கின்றேன். அப்படி சொல்லும் ஒவ்வொருவரும் தன்னோடு இருப்பவர்களை அன்பு செய்யாவிட்டால் அவர்கள் பொய்யன் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் இறை வார்த்தையை நான் கேட்கின்றேன், இறை வார்த்தையை நான் வாசிக்கின்றேன், இறை வார்த்தையை நான் சிந்திக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த இறை வார்த்தை மூலமாக இறை வார்த்தை ஏற்று வாழ்க்கை வாழ்வாதவர்கள் ஒவ்வொருவரும் பொய்யராக இருக்கிறார்கள் என்று நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. ஆம், சற்று எண்ணி பார்ப்போம். நாம் உண்மை உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக, தூய பிரான்சிஸ் சேவியருக்கு உண்மை உள்ளவர்களாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றோமா, அல்லது கேட்காமல் அதனுடைய வார்த்தையை வாழ்வாக்காமல் பொய்யவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க இன்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் தூய பிரான்சிஸ் சேவியர் அழகாக கூறுவார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவுக்கு கேடு வந்தால் என்ன பயன்?
நீங்கள் இந்த உலகில் இருக்கும் பொன்னையும் பொருளையும் பதவியையும் படிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் ஆன்மாவை இழந்து விட்டால், ஆன்மாவை நாம் எப்போது இழக்கின்றோம்? பிறரோடு இருப்பவர்கள், நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்யாவிட்டால், நம்மோடு இருப்பவர்களுக்கு தீமை செய்தால், நம்மோடு இருப்பவர்களுக்கு கேடு விளைவித்தால் நம் ஆன்மாவை நாம் இழந்து விடுகின்றோம். சற்று எண்ணி பார்ப்போம். நாம் நமக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை பெற்ற பெற்றோர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மோடு இருக்கும் ஒவ்வொருவருக்காக வாழ்ந்து அன்பையும் அமைதியும் பகிர்ந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து நாம் இறை பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். நாம் உலகமெல்லாம், உலகத்தில் இருக்கும் அனைத்து செல்வங்களையும், அனைத்து படிப்புகளையும், அனைத்து பொருட்களையும் நாம் பெற்றுக்கொண்டு நம்மோடு இருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யாமல் இருக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் ஆன்மாவை இழப்பவர்களாக இருக்கின்றோம். ஆன்மாவை இழந்து நாம் வாழும்போது நாம் ஒவ்வொருவரும் செத்தவர்களாக வாழ்கின்றோம். நாம் எப்போது பிறரை அன்பு செய்யாமல் இருக்கின்றோமோ, மிகவும் சிறப்பாக நம்மோடு இருக்கும் பெற்றோர்களை, நம்மோடு இருக்கும் வயதான பெற்றோர்களை, நோய்வுற்று இருக்கும் பெற்றோர்களை, முதியவர்களை நாம் அன்பு செய்யாமல் இருக்கின்றோமோ, அப்பொழுது நம் ஆன்மாவை இழந்தவர்களாக, செத்தவர்களாக வாழ்கின்றோம். அதைத்தான் மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம் அழகாக கூறுகின்றது. சின்னம் சிறிய என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் ஆண்டவர் எனக்கே செய்தீர்கள். ஆம் அன்பார்ந்த மக்களே, யார் சின்ன சிறியவர்கள்? இங்க இருக்கும் குழந்தைகளா? இங்க இருக்கும் குழந்தைகள் மட்டும் சின்ன சிறியவர்களா? இல்லை. யாரெல்லாம் நம்முடைய உதவியை நாடி இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நமது அன்பை நாடி இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சின்னம் சிறியவர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பசியோடு இருப்பவர்கள் சிறியவர்கள், தாகமாக இருப்பவர்கள் சிறியவர்கள், சிறையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்களும், ஆடையின்றி இருப்பவர்களும் சிறியவர்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் நம்முடைய தேவையையும் நம்முடைய உதவியையும் நாடி இருக்கும் ஒவ்வொருவரும் சிறுவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அன்பு செய்யும் பொழுது, அவர்களுக்கு நாம் உதவும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கே உதவுவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவர்களாகிய நாம் தூய பிரான்சிஸ் சேவியரின் படிப்பினையை கேட்டு அதன்படி வாழும் நாம் ஒவ்வொருவரும் பிறரை அன்பு செய்து ஆண்டவர் இயேசுவில் இருந்த அதே அன்பு நமது உள்ளத்திலும் நமது வீட்டிலும் பற்றி எறிந்து நாம் ஒவ்வொருவரும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்து நம்மை மகிழ்விப்பார். ஆமென்.